தினம் திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக நமது நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர், இளைஞரணி செயலாளர், வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவர்களை குறித்து தினமும் என்ன ஒரு அவதூறு செய்தி பரப்பலாம், அவர்களை குறித்து என்ன விமர்சனம் செய்யலாம் என்பது மட்டும்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கினுடைய நோக்கம். எதனா ஒன்று தினமும் பேசினே இருப்பான், எதனா ஒன்று பண்ணிட்டே இருப்பான் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று உங்களுக்கு தெரியும், நடிகர் விஜய் நேற்று தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சிட்டார். அவர் தமிழக வெற்றி கழகம் அறிவித்த உடனே நேற்றுலேருந்து ஏற்கனவே 2-3 மாசமா இது போயிட்டு இருக்கு. நேற்றுலேருந்து ஒரு ஹேஷ்டேக் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த சங்கிங்கெல்லாம் அவங்க சோசியல் மீடியாவில் அவங்க வச்சிருக்கிற டார்க் ரூமில் அவங்க கிட்டத்தட்ட இந்த சேனல்ஸ் ஒரு 30-40 சேனல்ஸ் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ஸ். அது என்னென்ன சேனல் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம 4 வருஷமா அதில் தான் இருக்கிறோம். எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் நல்லா எனக்கு தெரியும். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு நமது அமைச்சர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படம், பக்கத்தில் நடிகர் விஜய் படம் போட்டுட்டு, உதயநிதிக்கு அரசியலில் போட்டி விஜய்தான், அரசியலில் யார் வெல்வார், உதயநிதியா விஜயா? இதுல இந்த கமெண்ட் போறதுக்குனே ஒரு 400 பேர் வச்சுருக்கிறானுங்க. இதெல்லாம் இந்த அண்ணாமலை வேலை, கமெண்ட் போடுறதுக்குனே. நான் இந்த பிஜேபி பேசுவேன்ல, அதுல நம்ம என்ன கமெண்ட் போட்டாலும் பிஜேபியில் சும்மா சாதாரணமாக ஒரு கமெண்ட் போட்டாலும், ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாலும், எது பேசினாலும் அந்த 300-400 பேர் இருக்கிறான் பாருங்க, அவன் அத்தனை பேர் அதில் இருப்பான். அண்ணாமலை வாழ்கன்னுவான், பாரத் மாதாக்கு ஜெய் என்னுவான், அடுத்து மோடி தான் வருவார்னுவான், திமுக விமர்சனம் பண்ணுவான், மாண்புமிகு உதயநிதி விமர்சனம் பண்ணுவான், நமது முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி விமர்சனம் பண்ணுவான், நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டுவான். நான் ஒரு நாள் உட்காந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 2 பேர் உட்கார வச்சு எல்லாரும் ஃபோன் எடுத்து இந்த கமெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்துனே வான்பட்டா, அந்த 200 பேர் 300 பேர் சொன்ன பாருங்க, இவனுங்க மட்டும்தான் இருக்கிறானுங்க. ஸோ இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டான் இந்த பிஜேபிக்கார ஆர்எஸ்எஸ்காரனுக்கு. எங்களை மாதிரி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்களுக்குள்ள உள்ள கமெண்ட்ல அண்ணாமலை வாழ்க, பிஜேபி, மோடி, திமுக விமர்சனம் பண்றது இதே வேலை. இவனுங்க நேற்றுலேருந்து விஜய் தான், உதயநிதியா விஜயா, உதயநிதி வீழ்த்திடுவாரா விஜய், இப்படின்னு இதே வேலை பார்த்துருக்காங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை துவங்கியிருப்பது, இது ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் கட்சி துவங்கலாம். அவர் கட்சி துவங்கின உடனே நமது வாலிப கலைஞர், நாளைய தமிழகத்தினுடைய விடிவெள்ளி, நமது அன்பு தலைவர், இந்தியாவின் இளம் தேச தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப டீசெண்டா வாழ்த்து சொன்னார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இயக்கத்தை துவங்கியிருக்கிற நமது நடிகர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மக்கள் பணியாற்ற, மக்கள் சேவை செய்ய வருகை தந்திருக்கிறார். அவருடைய மக்கள் பணி, மக்கள் சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய கட்சி துவங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு டீசெண்டா, கண்ணியத்தோடு, பெருந்தன்மையோடு வாழ்த்து தெரிவித்தார். இன்னைக்கு பாருங்க, நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் அவரோட டீசெண்டா வாழ்த்து சொல்லியிருக்காரு. எனது அன்பு சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூலமாக எனக்கு அண்ணன் விஜய் அவர்கள் நல்ல பழக்கம், நான் அவரை அண்ணன் என்று தான் அழைப்பேன். அது யாரு? மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார். நான் அவரை அண்ணன் என்று தான் அழைப்பேன். எனவே நான் அவரிடத்தில் நான் அண்ணன், அவர் எனக்கு அண்ணனாக, நான் அவருக்கு தம்பியாக பழகுகிறேன். அண்ணன் நடிகர் விஜய் அவர்களுக்கு, அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, அவருடைய அரசியல் பிரவேசம் செய்திருக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லிட்டு அடுத்து அண்ணன் அன்பில் மகேஷ் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வருங்காலையில் அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும், அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய பிரச்சாரம் இருக்கும், வாழ்த்துக்கள் சொல்றார். மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய கழக துணைத் தலைவர் அக்கா கனிமொழி இடத்துல கேட்கும்போது, ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி துவங்கலாம், வாழ்த்துக்கள். சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது. இந்த நாட்டின் பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. சோ இப்ப அவர் கட்சி தொடங்குகிறார்னு கேட்டா,
அவர் திமுக எதிர்த்து தான் ஆகணும், அப்பதான் அவர் அரசியல் பண்ண முடியும். சரிங்களா? அவர் திமுக எதிர்த்தாலும் அப்பதான் அரசியல் பண்ண முடியும். ஸோ இங்க யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடிகர் திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யவில்லை. வரட்டும், அரசியல் கட்சி தொடர்கிறார், அவர் சினிமாவுக்கு முழுக்குன்னு சொல்றாங்க, ஒரு சில விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா இந்த வைத்தறிச்சல் போராமல பேசுற மாதிரி ஆயிடும். அவர் வரட்டும். அவங்க கட்சியில கூட யாரும் திமுக யாரும் விமர்சனம் பண்ணல. இந்த பிஜேபி சங்கி பசங்க இவனுங்க கிளம்பிட்டாங்க. உதயநிதியா ஸ்டாலின், உதயநிதியா நடிகர் விஜயா? நடிகர் விஜய் தான் எதிர்காலத்தில். உதயநிதியா? நான் ஒன்று சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. அதாவது அவர் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. தலைவர், எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி வழியில் எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய பாராட்டுக்கள். அவர் படத்தை எல்லாம் நாங்களும் பார்க்கக்கூடியவன் தான். எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களும் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க, இருக்கிறார். இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள், சின்ன குழந்தைகள் குறிப்பாக விஜய் ரசிகராக இருப்பாங்க. திமுக இருக்கக்கூடிய இளைஞரணி, மாணவர் அணியில பணியாற்றக்கூடியவர்கள் கூட நடிகர் விஜயனுடைய ரசிகராக இருப்பாங்க. நடிகர் விஜயனுடைய ரசிகராக இருப்பாங்க. அவர் எந்த கட்சியும் சாராத இருக்கிற வரைக்கும் அவர் எல்லா கட்சியினரும் ரசிகராக இருப்பாங்க. அவர் கட்சியில போய் சேர்ந்துட்டாலோ, நான் நடிகர் விஜய் சொல்லுவேன், எக்ஸ்வைசட் ஏதோ ஒரு நடிகையோ நடிகரோ யாரோ ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு அந்த கட்சிக்காக பேசும்போது நம்மள அவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப எதிர்ப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட்சி பக்கம் தான் நிற்போம். நம்ம அந்த நடிகனுடைய ரசிகனாச்சே, அந்த நடிகருடைய ரசிகமாச்சு, நம்ம அவங்க பின்னால போயிடலன்னா யாரோ ஒரு 100%ல 1% போனா போவாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போக மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போக மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திமுகவில் கூட நிறைய பேர் ஒரு படம் பார்க்கக்கூடியவங்க. நான் கூட ஒரு படம்லாம் சென்னையில் இருந்து ரிலீஸ் போய் படம் பார்க்கறது தான், மீட்டிங் முடிச்சு நைட் படத்துக்கு போகிறது தான். இப்போ அவங்க கட்சி நாய் போச்சு. அவர் எந்த வகையில் எங்கள் நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு வலிமை மிக்க அரசியல் தலைவனாக, ஒரு போல்டான ஒரு அரசியல் தலைவனாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரு தான் போட்டின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அது வரட்டும், காலங்கள் வரட்டும். அவர் இன்னும் கொள்கைன்னு அறிவிக்கட்டும். அவருக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது அசம்பிளி எலெக்ஷன். இப்போ இன்னொரு 2 மாதத்திலே, ஒரு 2 மாதம் 3 மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிட போவதில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்று திரு நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யாரோ புஷ்லியோ என்னவோ பேர் சொல்றாங்க, வாயில் மாட்டது. அவர் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறவெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் யாருன்னு கேட்டால் அவர் பிஜேபியுடைய ஆலோசகர், அவர் ஆர்எஸ்எஸ் ஆலோசகர். அந்த புஷ்லி என்ன அவர் பேர் எனக்கு சரியா வரல. அவர் தான் போயிட்டு நேற்று போய் டெல்லியில போய் அந்த கட்சி பேர்லாம் அறிவிச்சார். ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது இது பிஜேபியுடைய வேலை, ஆர்எஸ்எஸ் உடைய வேலை சொல்றாங்க. எனக்கு தெரியாது. இதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேலை, ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்துறாங்க. சரி, நடிகர் விஜய்க்கு என்ன அரசியல், அவருக்கு என்ன வயசு, என்ன ஒரு 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சா? 72 வயசுல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இல்லை, ஏசியா கான்டினென்ட்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான். இதில் நடுவில் சண்டை வராச்சு, ரஜினியா விஜயான்னு. அது ஒரு சண்டை ஆச்சு, யார் சூப்பர் ஸ்டார்னு. அவர் ஒரு கதை சொல்ல, இவர் ஒரு கதை சொல்ல. ஸோ இப்போ அவர் சினிமாலேருந்து விலகிட்டாருன்றாங்க. ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்குது, அது இன்னைக்கு கூட ஏதோ காஞ்சிபுரத்து பக்கத்தில் எங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்து சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அவர் சினிமாலேருந்து விலகிட்டாரு. கடைசியாக அவர் படம் லியோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அவன் அந்த படத்தை நான் கூட பார்த்தேன். இந்த லியோன் படத்தை நான் கூட பார்த்தேன். ஸோ அட்டு ஃபிளாப் ஆகல விஜய். நடிகர் விஜய் அட்டு ஃபிளாப். படம் ரிலீஸ் ஆனால் ஓடவே இல்லை, முடிஞ்சு போச்சுன்ற மாதிரியும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா உண்மை சூழ்நிலை பேசணும். இதில் விஜய் ரசிகர் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அட்டு ஃபிளாப்பு, விஜய் படம் ஓடல, எந்த ப்ரொடியூசரும் விஜய் படம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வரல, அப்படியே விஜய் படம் எடுத்துட்டா கூட எந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வரல, எடுத்த படம்லாம் அப்படியே தேங்குது, யாரும் படம் புக் பண்ணல என்ற நிலைமைக்கு இன்னும் விஜய் வரல. இன்னும் அந்த நிலைக்கெல்லாம் வரல. ஸோ அவர் இன்னும் 50 வயசு கூட ஆகலை, எங்கள் வயசு தான் இருக்கும். எனக்கு ஒரு 47, அவருக்கு ஒரு வயசோ 2 வயசோ மூத்தவராக இருப்பார். 50 வயசு உள்ளதான். ஸோ இவ்வளோ சீக்கிரம் ஒரு சினிமாவில் தனக்கு ஒரு இடத்த வச்சுட்டு சினிமா எனக்கு வேணாம், இனி 24 மணி அரசியல் வராருன்னு கேட்டால் இங்கே தான் நம்ம யோசிக்கணும். அவர் வரதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி, அவர் மன்னர், இளவரசர் தலைவர் தளபதி. மக்கள் ஏற்றுக்கினாங்க, நாஞ்சூர்ல மக்கள் ஏற்றுக்கினாங்க. தலைவர் தளபதி மன்னர் என்று சொன்னால் நம்முடைய இளைய தளபதி, நமது மாண்புமிகு அண்ணன் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளவரசர். நாளைய தமிழகம் அவர்தான். இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒரு லீடர்னு சொன்ன வார்த்தையில நிக்கணும். அது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதை வந்தாலும் எதிர்க்கிறதுக்கு ஒரு லீடர்னா தயாரா இருக்கணும்.
எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் கூட அந்த ஏவுகணைகளுக்கு மார்பு காட்ட வேண்டும். எல்லாரும் துப்பாக்கி மார்பு காட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஏவுகணையே வந்தாலும் அதுக்கு மார்பு காட்ட வேண்டும் அரசியல் களத்தில். அப்படி ஏவுகணைக்கு மார்பு காட்டுகிற ஒரு வலிமை மிக்க புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசு நடத்துகிற தலைவன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு அந்த சனாதனம் இன்னைக்கு கூட கர்நாடகா ஸ்டேட்ல பெங்களூர் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் போயிருக்கு. நார்த் இந்தியாவில சம்மன் போயிருக்கு. அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசணுன்றதுனால அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒரு பேச என்னன்றது நேற்றுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். இந்து மதத்தை காப்பாற்றணும்னா சனாதனத்தை ஒழிக்கணும். அதில் அப்படியே நிக்கிறத பாருங்க. சொன்னதுதான் பின்வாங்க மாட்டேன். இன்னைக்கு இந்தியாவே பேசுது. மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கக்கூடிய கூட இன்றைக்கு காலையில் ஒரு ஓரிரு யூடியூப் சேனல்களை பார்த்து நீங்க எந்த வகையிலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம், 100 ஆண்டுகளை நெருங்குகிற ஒரு இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம். எல்லா திராவிட கட்சிகளுக்கும் திராவிடர் கழகத்திலிருந்து தேர்தலில் நின்று போட்டியிட்டு பெரியாரின் கொள்கைகளை நாம் நிறைவேற்றும் என்று சொன்னால் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால்தான், ஆட்சி பொறுப்பு வந்தால்தான் பெரியாரின் கொள்கை நிறைவேற்ற முடியும் என்று முதல் திராவிடர் கழகத்திலிருந்து பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா கொட்டுமலையில் ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர்களும் உடன் மூத்த தலைவர்களும் தொடங்கிய இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா திராவிட கட்சிகள் பிரிந்தது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல், ஒரு தமிழ் இனத்திற்கு ஒரு ஆழமான வேர், தமிழ் இனத்தை தாங்கி பிடிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்துடைய எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர். கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவரோடு இருக்கிறார்கள். அவர் பின்னால் இருக்கிறார் என்று கூட வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஒரு எஃபிஷியன்டான லீடர், அதிரடியா பேசக்கூடியவர், எதுவும் யோசிக்காம பேசக்கூடியவர், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல பேசக்கூடியவர், மடந்திறந்த வெள்ளம் போல், குற்றால அழிவு போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு சொல்லாற்றல் மிக்க ஒரு தலைவன், நினைச்சதை பேசக்கூடியவர். சோ இவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்கு. இப்போ சிட்டிங் மினிஸ்டர், நாளைக்கு இவர்கிட்ட நாடு கொடுத்தா நாடு நல்லா இருக்குன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்திய அளவுல பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் நமக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவன் தமிழகத்தில் இருக்கிறார். கலைஞரின் பேரப்பிள்ளை தளபதி ஸ்டாலின், வீரப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்று அகில இந்திய அளவில் பேர் எடுத்திருக்கும் போது நாங்க அவருக்கு எப்படி இவரை போட்டி ஏற்க முடியும்? எங்க நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்ய வரவில்லை. இந்த பிஜேபி RSS கலை போடுறானே அதுக்கு சொல்றேன், நாங்க எப்படி போட்டி எடுத்துக்க முடியும்? அவர் ஒரு ரூட்டு. நடிகர் திரு சகோதரர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கா, அவர் ஒரு ரூட்டு. கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு லெட்டர் பேட்ல தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு அவர் கட்சி பேரை போட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அது ஒரு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. கட்சி நடத்துறதுதான். நடிகர் என்கின்ற முகவரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. இதை ஒரு சிலர்லாம் பேசுறாங்க. சீமான் மாதிரி ஆட்களா? சீமான் சொல்றாரு, சினிமாவில இருந்து ஒருத்தர் வந்துதான் இங்க அரசியல ஜெயிக்கணுமா? அவர் உதயநிதியா, அண்ணன் உதயநிதியே சினிமான்றாரு. இப்ப விஜய் சொல்றாரு, சினிமாவில இருந்து வந்தா ஒருத்தர் ஜெயிக்கணுமா? அப்ப இவரு எங்க இருந்து வந்தார்? சீமானு என்ன பெரியார் வீட்டுல இருந்து வந்தீங்களா? அறிஞர் அண்ணா வீட்டுல இருந்து வந்தீங்களா? காமராஜர் வீட்டுல இருந்து வந்தீங்களா? எங்க இருந்து வந்தீங்க நீங்க? சீமான் நீங்களே சீமான் நீயே வந்து சினிமா தானே. சீமான்னு இந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி தெரியும்? அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து சீமானு டைரக்டரா இருந்து 4-5 படத்தில் நடிச்சு அதுல விஜயலட்சுமி இன்னும் பயங்கரமான ஃபேமஸ் ஆகி போட்டு வச்சு சீமான. சோ சினிமா முகவரி தான் சீமானுக்கு. ஆனா எங்கள் நாளைய தமிழகத்தினுடைய வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு சினிமா முகவரி கிடையாது. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர் முரசொலி அறக்கட்டளை தலைவர். இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது ஊடகத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசக்கூடிய நமது சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், சமூக வலைத்தளங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கான உடன்பிறப்புகள் சோசியல் மீடியால, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல நீங்கெல்லாம் இன்னைக்கு கட்சிக்காக பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாநாட்டில் பேசும்போது தளபதி சொன்னாரு, நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ஏன் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர், நம்முடைய தகவல் தொழில்நுட்ப ஆலோசகரான லெனின் சொன்னார்கள். முன்னெல்லாம் ஒரு சிலர் தான் பத்திரிகையாளர் இருப்பாங்க, இப்ப எல்லோரும் பத்திரிகையாளர். யார் கையில எல்லாம் மொபைல் போன் இருக்கிறதோ எல்லோரும் பத்திரிகையாளர்கள். எல்லோரும் பத்திரிகையாளர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் முதல்ல வந்து முரசொலி அறக்கட்டளை தலைவர், ஒரு பத்திரிகையாளர். முரசொலின்னா என்ன? தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை. தன்னுடைய 14 வயதிலே கையெடு பத்திரிகையாக இளமை பள்ளி என்று கட்டுரை எழுதி தந்தை பெரியாரிடத்திலே பாராட்டுகளை பெற்ற தலைவர் கலைஞர் அந்த முரசொலியுடைய அறக்கட்டளை தலைவர். அந்த முரசொலி அறக்கட்டளை தலைவராக இருந்தால் அதில் சிறப்பாக பணியாற்றி அதன் பிறகு ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், அதுக்கு தொழில் சினிமா, அப்பதான் சினிமா நடிக்கிறார். அவர் முதல் அவருடைய சமூகத்தில் அவர் பணியாற்ற வந்தது ஒரு பத்திரிகையாளராக வருகிறார்.
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவருக்கு சினிமா முகவரி எல்லாம் கிடையாது. கண் திறந்து பார்த்ததிலிருந்து அவர் திராவிட இயக்கத்தின் தலைவர்களை பார்க்கிறார். தலைவர் கலைஞரின் மடியிலே தவழ்ந்தவர். தன்னுடைய 3 வயதிலிருந்து அனைத்து போராட்ட மாநாடுகளிலே கருப்பு சட்டை அணிந்து அவர் தாய் தந்தையோடு பங்கேற்றவர். ஸோ அவரை நீங்க சினிமா கலர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பூசக்கூடாது. அவருக்கு அவர் ஒரு தனிபெரும் தலைவர். ஸோ நான் சொல்ல வர செய்தி, அவர் நடிகர் விஜய், அவர் ஒரு ரூட்டு, அவர் ரசிகர் இருக்காங்க, போவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, போவாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா டம்மின்னு அப்படியெல்லாம் யாரையும் அவர் இதெல்லாம் போவாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சும் போது பேனர் வைக்கிறதுன்னு எல்லாருக்கும் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. ஏன்னா அவர் திமுக அதிமுக அவ்வளோ சீக்கிரம் நீ படம் போட்டு பேனர் வச்சுக்க முடியாது. லோக்கல் வட்ட செயலாளர், ஒன்றிய நிர்வாகி, அந்த அணி, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பல பிரச்சனை இருக்குது. பேனர் நம்ம வைக்கணுன்றதுக்காக எல்லாம் போய் விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்தாங்க. அந்த கட்சி ஓரளவுக்கு வந்துச்சு. அது விஜயகாந்த் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே அந்த அம்மா ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சிருச்சு. அவரு உடல்நிலை சரியில்லாம ஆன உடனே அவர் பம்ப மாதிரி காமிச்சு காசை காட்டி காசை பார்க்கறதுக்காக அவர் மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்த ஒரு சிறந்த மனிதர் அண்ணன் எங்கள் ஊர் மாப்பிள்ள குடியாத்த மாப்பிள்ள விஜயகாந்த் அவர்களை உடல்நிலை சரியாக அத்தை காமிச்சு அந்த அம்மா காசை பார்த்து தான் பார்த்தாங்களே தவிர கட்சி வளர்கிற இப்போ இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய நடிகர் விஜயகாந்தால் கட்சியை நடத்தி வெற்றி பெற முடியும். ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகும் 30 வருஷம் ஆகும். ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகி 30 வருஷம் ஆகும். அந்த ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகும்போது குடியாத்தில் ராமகிருஷ்ணா தேட்டர் திறக்கிறதுக்கு மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் வரார். நான் சின்ன பையனா பார்க்குறேன். அப்பவே நான் அரசியல் கட்சி தொடங்க சொல்றேன். அரசியல் கட்சி தொடங்குவேன்னு சொன்னார். அரசியல் கட்சியை தொடங்குவேன், ஏழை ஜாதி படம் பாருங்க, நான் அரசியல் கட்சி தொடங்குவேன். 30 வருஷமா பணியாற்றி பிறகு கட்சி தொடங்கி ஒரு பெரிய இயக்கமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே ஆளுமையோடு வாழ காலத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்தார் விஜயகாந்த். இதை நடந்த உண்மை சொல்லணும். ஆனா இங்கே அட்ரஸ் இல்லாத போயிடுச்சு. எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சார்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் சினிமா செல்வா வச்சு எம்ஜிஆர் கட்சியில ஆரம்பிச்சு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகல, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிகிறார். அந்த எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நடிகரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், அவரை சினிமாவில் முதல் அறிமுகம் செய்தது யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர். கலைஞருடைய கதை வசனம் வேணா, எம்ஜிஆர் ஹீரோவா வேணா, வேற யாருன்னா போடலான்னு போது தலைவர் கலைஞர் சொன்னார், என் கதை வசனம் நீ படம் எடுக்கணும்னா எம்ஜிஆர் ஹீரோவா நடிச்சாதான் என் கதை வசனத்தை நீ படம் எடுக்க முடியும்னு. சோ எம்ஜிஆரை மிகப்பெரிய நடிகர் ஆக்கியவர் தலைவர் கலைஞர். அவருடைய புரட்சிகரமான வசனத்தை எம்ஜிஆர் பேசியதால் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்டார். எம்ஜிஆரை அறிஞர் அண்ணாவிடத்தில் அழைத்து சென்று அறிமுகம் செய்து திமுகவில் உறுப்பினர் ஆக்கியது தலைவர் கலைஞர். எம்ஜிஆரை திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது தலைவர் கலைஞர். எம்ஜிஆரை சிறுபான்மை சிறுசேமிப்பு குழு துணைத் தலைவர் ஆக்கியது தலைவர் கலைஞர். எம்ஜிஆரை திமுகவின் பொருளாளர் ஆக்கியது தலைவர் கலைஞர். பிறகு அவருக்கு பதவி ஆசை. அண்ணா மறைந்த பிறகு தனியா வராரு. சினிமா அப்பெல்லாம் ஒரு படம் எடுத்தா 1.5 வருஷம் 2 வருஷம் சேலம் மாடர்ன் தியேட்டர்லாம் 1 வருஷம் ஒரு படம் ஓடும் வந்தார் சினிமா முகத்துல. ஆனா திமுக தொண்டனை வச்சுன்னு வந்தார். திமுக போன தொண்டன் தான் அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னால பாக்யராஜ், முருங்கா பாக்யராஜன் தான் ஃபேமஸ். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. டி ராஜேந்திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜேந்திர ரசிகர் மன்றம், இளைஞரணி, மாணவரணி, இலக்கிய மகளிர் அணி மாதிரி ஒரு அணியா இருந்துச்சு. அது என்னாச்சு? எத்தனை பேர் கட்சி? சிவாஜி கட்சி ஆரம்பிச்சார். சிவாஜியோட நடிகரா எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த தொண்டனை வைத்துக் கொண்டுதான் எம்ஜிஆர் கட்சி நடத்தினார். அந்த எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா முதலமைச்சர். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது சினிமாவில் ஃபீல்ட் அவுட் 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அது அதிமுக வச்சுன்னு அதிமுக கட்சியை அவங்க கையகப்படுத்தி ராஜீவ்காந்தி இறந்தாங்க. அதை வச்சு அந்த அம்மா முதலமைச்சர் வந்தாங்க. ஒரு சினிமாவால் வெற்றி பெற்றார் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அப்படி ஒரு சினிமாவால் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் ஆந்திராவில் மறந்த என்.டி. ராமராவ் தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு ஆரம்பிச்சார். அவர் எந்த கட்சியில இருக்கல. அவர் எந்த கட்சியில என்.டி. ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சார் காங்கிரஸ் எதிர்த்து. அட்சார் ஹேட்ரிக். ஸோ இனிமே ஒரு நடிகை கட்சி ஆரம்பிச்சு நான் ஆட்சிக்கு வந்துருவேன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியப்பூர்வம் எனக்கு தெரியல. இது அவர் நடிகர் விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல, அவர் ரசிகர்களை டேமேஜ் பண்ண சொல்ல வரல. இந்த பதிவு நடிகர் விஜயோட ரசிகர்களுக்காகவும் இல்லை. வாழ்த்து சொல்லியாச்சு. தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளி நாங்களும் வாழ்த்துக்கள். ஆனா இதை பிஜேபி RSS சொல்றான் பாரு. அப்ப அவனுக்கு தெரியுது அண்ணாமலைக்கு போட்டி கிடையாது. நேற்று குடியாத்துக்கு அண்ணாமலை ஆடு வந்துச்சு. அங்க வேலூர் பார்லிமெண்ட்ல ஏசி சண்முகம் கேண்டிடேட். வேலூர் பார்லிமெண்ட்ல ஏசி சண்முகம் கேண்டிடேட். அவரு 4 வருஷமா இப்ப திக்கிறதுக்காக கோடிகள்ல செலவு பண்ணுகிறார். அமித்ஷா வச்சு மீட்டிங் போட்டாரு. பிஜேபிக்காரன் ஒரு டீ குடிக்கணும்னா கூட, பிஜேபிக்காரன் ஒரு பஜ்ஜி சாப்பிடணும்னா கூட ஏசி சண்முகம் தாங்க துட்டு கொடுக்கணும்.
ஏன்னா அவர் தான் தாமரசந்தி நிற்க போறாரு. நேற்று எங்கள் குடியாத்தம் இன்னைக்கு கேயு குப்பம் இங்கே வரும்போது 5000 பேர் 4000 பேர் கூட்டத்தை காண எல்லாருக்கும் 500 ரூபாய் எக்ஸெட்ரா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஏசி போது கூட்டத்தை கூட்டின்னு வந்தார். அப்போதான் வருவாங்க. ஸோ அண்ணாமலைக்கு உதயநிதி போட்டி அந்த அண்ணாமலைக்கும் விஜய்க்கு அண்ணாமலை தான் போட்டி நம்ம சொல்ல, ஏன்னா தகுதி இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. எடப்பாடி அது சொல்றதுக்கே இல்லை. சீமா அது சும்மா கத்த வேண்டியதுதான். இதுல இவரு சரத்குமார், அப்பா சாமி, எனக்கு ஒரு நேரத்தில் வேண்டிப்பட்டவர் தான் அண்ணன் நெப்போலியன் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் மூலியமாக சரத்குமார் நன்றாக பழக்கம். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம், வந்துக்கிறோம், ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிருக்கிறோம். ஐயா படம் தென்காசி பட்டினம் ஷூட்டிங் எல்லாம் கூட இருந்திருக்கிறான் நெப்போலியன் கூட இருக்கும்போது. அவர் இப்ப சொல்றாரு என்னன்னு கேட்டா, விஜய்க்கு வாழ்த்து சொல்றேன், நான் சும்மா வாழ்த்து வேணா சொல்றேன் தம்பி, ஆனா நீங்க அடுத்த ஆட்சி வருவீங்களா நான் சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு நானில வர போறேன்றார் அவரு. இது இந்த 2024 பெரிய காமெடியே தான். சரத்குமார் சொல்றாரு, அடுத்து நான் இன்னும் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், என்னை கொண்டு போய் அந்த சீட்ல உட்கார வச்சிடும். முதலமைச்சரா இவராக போறாராம். யாரு? சரத்குமார். நான் முதலமைச்சர் நான் எப்படி உனக்கு வாழ்த்து சொல்றது? இருந்தாலும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போறான், நான் தான் அடுத்து எல்லாமே, நான் இந்த நாட்டுக்கு ஆட்சி பொறுப்பு போறேன்னு சரத்குமார். இப்படி ஆளுங்கள்லாம் சுத்தம் போது என்ன சொல்றது? சினிமா எப்படி இது இந்த பிஜேபி RSS காரன் பிரச்சாரம் பண்றான் பாரு, அவனுக்காக சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் உதயநிதியினுடைய ரூட் அது தனி ரூட். அது அவர் எங்கேயோ போயிட்டார். இவர் இப்போ இன்னும் எவ்வளவோ இருக்கு, வரட்டும், எவ்வளோ இருக்கட்டும். கட்சி வளர்க்கணும். இப்ப யாரு சின்ன பசங்க இருக்காங்க அந்த கட்சியில. ரோஹிணி தியேட்டர்ல அந்த படம் லியோனுடைய இதுதான் காமிச்சாங்க, என்ன ட்ரையல் தான் காமிச்சாங்க. பார்த்தோன்னா அவனுக்கு வெறி என்னன்னு தெரியல, சீட்டு சேர பூரா வச்சுக்கூடான். அந்த ரோஹிணி தியேட்டர்ல சீட்டு வச்சு தேட்டரே தும்சமாய் தூளாகி போச்சு. விஜய் பார்த்துட்டானா. ஸோ அப்படிப்பட்ட ரசிகரோட பக்குவப்படுத்தணும். எப்பா இன்னொன்று சொல்லிடுறான் நடிகர் விஜய் அவர்களுக்கு, எனக்கு பல நடிகர்கள் பழக்கம், ஆனால் எனக்கு பழக்கம் கிடையாது. இந்த தமிழறிவு மணியனோ ஏதோ மயிறு மணியனோ பொச்சு மணியனோ தவறான். அவன் போன ஊடு, அவன் போன கட்சி உருப்பிட்டது கிடையாது. அவன் ஏதோ எந்த உதவி வேணாலும் நடிகர் விஜய்க்கு செய்யறான்னு அந்த சொல்லுங்கிறாராம். அதான் நடிகர் விஜய் அவர்கள் நீங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய இயக்குனர் சந்திரசேகருடைய மகன் திரு சந்திரசேகர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய விசுவாசி. அவர் கருப்பு சோப்பு கொடி காட்டி தலைவர் கலைஞர் எல்லாம் காட்டி பல படங்களை எடுத்திருக்காரு. அதனாலும் நல்லது சொல்றோம். நீங்க தான் அரசியல ஜெயிக்கணும். எங்க தலைவர் இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய வடிவமைக்க முதலமைச்சராக அமரும் பொழுது அட்லீஸ்ட் நீங்க எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்திலாவது உட்காரணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த தமிழ் அறிவு மொழி மாதிரி ஆட்கள் எல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இந்த பல கருப்பையா, தமிழ் அறிவு மணியன், ஒரு சில கோஷ்டிங்கெல்லாம் இருக்குது. இவங்க யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அங்க போவாங்க, அவங்களை காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு இதே வேலை. யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அங்க போவாங்க. தமிழ் அறிவு மணியன், இந்த பல கருப்பையா, இன்னும் ஒரு சில பேருங்கள்லாம் மறந்து போச்சு. இதுங்கெல்லாம் ஒரு கோஷ்டி ஒன்றெல்லாம் வரும். விஜயகாந்த் ஆரம்பிச்சும் போது அங்கே போனாங்க, அங்கே காலி பண்ணிட்டாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டா எல்லாம் நான் தான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரஜினி ரொம்ப விவரமா சொல்லிட்டாரு. எப்ப நம்ம அரசியல் முதல்ல சொன்னாரு, தெரியும் தமிழ்நாட்டில் ரஜினி விட ஒரு ஸ்டாரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு ஸ்டாரா, அவருடைய ஒரு நடிகரா. அரசியல் நமக்கு வந்த வேலைக்கு ஆகாது. உங்களை கொண்டு வந்து நடுரோட்ல விடுறதுக்கு நான் ஆளு கிடையாது. உங்க பொண்டாட்டி தாலி மூக்கில் இருக்கிறது கழுத்தில் இருக்கிறதெல்லாம் வித்து நீ கட்சி ஆரம்பிச்சு நான் மாநாடு நடத்தி நீ கட்சி செலவு நீ நடுரோட்டில் நிற்க வேண்டியதை நான் பார்க்க வரல. அதனால நான் அரசியலுக்கு வரல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சினிமா நடிகர்ன்ட்டு ஒதுங்கி போயிட்டார். ஸோ ஒரு நடிகன் இனி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வருவது என்று 199% சாத்தியமில்லை, 100% சாத்தியமில்லை. எனவே அண்ணன் உதயநிதி அவருடைய ரூட் வேற. அவர் இப்பவே திராவிடியன் யங் லீடர் ஆயிட்டார். இது நான் நடிகர் விஜயோட விமர்சனம் செய்வதற்கோ அவருடைய ரஜினி அவருடைய கட்சிக்கோ அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் அதான் இப்ப கட்சி அமைது அவங்களெல்லாம் விமர்சனம் செய்து யாருக்கு பயந்துனா ஒண்ணு பேசுறேன். ஒருத்தர் வரும்போதே அவங்கள நம்ம நோஸ் கட் பண்ணக்கூடாது. பாலிடிக்ஸ்னாலே பப்ளிக் சர்வீஸ் தான். பாலிடிக்ஸ்னாலே பப்ளிக் சர்வீஸ் தான். அவங்களெல்லாம் நோஸ் கட் பண்ணல. எங்க அண்ணன் உதயநிதிக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிகர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அவருக்கு நிகர் அரசியல் களத்தில் யாரும் இல்லை, யாரும் இல்லை. அவருக்கு நிகர் அவர் போயிட்டு இருக்க ரூட்டே வேற. இமாலய வெற்றி பெறுவார் அரசியலில். எனவே இந்த சண்டை விடுறது உதயநிதிக்கு போட்டியா விஜய் வந்துட்டார்ன்றது வரட்டும், தப்பு இல்லை, வரட்டும். ஒரு பெரிய ஸ்டார் வரட்டும், வரணும். ஒரு அரசியல் கடத்தில் ஒரு எதிரி வேணும்.
ஆனா நீ அவ்வளவுதான் காலின்னு சொல்ற பாரு. சொல்றோம் பிஜேபி ஆர்எஸ்ஆர் உங்க கட்சி என்னடா தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவுத்து விட்டு நாய் மாதிரி சுத்தினுக்கிறாரு என் மண் என் மக்கள், அதெல்லாம் என்ன? எனவே இதை வச்சு அரசியலில் குறுக்கு சாலை விடுறது விஜய் வண்டார் என்ன உதயநிதியா? ஆனா ஒண்ணு, எல்லாருமே அங்கதான் வரீங்க. ஏடிஎம்கே இருந்தாலும் உதயநிதி, பாஜக இருந்தாலும் உதயநிதி, சீமானா இருந்தாலும் உதயநிதி, இன் சம்டைம்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உதயநிதி, இன்னும் இருக்கிற துண்டு துக்கடா லெட்டர் பேடு டஸ்ட்பின்னு விசிட்டிங் கார்டு கிழிஞ்சு போன கார்டு அறந்து போன கார்டு கட்சி உதயநிதி. இப்போ இங்க புதிய கட்சி அவங்க எதுவும் பேசல. நடிகர் விஜயனுடைய கட்சியோ நடிகர் விஜய் ரசிகரோட நடிகர் விஜயோட ஆளுங்கட்சி குறித்தோ மாண்புமிகு நாளை தமிழகத்தினுடைய வெளியான உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ அவங்க எதுவும் பேசல. இவனுங்க கிளப்பி விடுறானுங்க. அப்படி ஒரு களம் வரும் பொழுது வாழ்த்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரும் உள்ளத்தோடு பெருந்தன்மையாக வாழ்த்து சொல்லியிருக்கிறார், மகிழ்ச்சியோடு. அவரோடு அரசியலை பயணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து சொல்லியிருக்கிறார், அக்கா கனிமொழி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி, வரணும், இளைஞர்களெல்லாம் அரசியலுக்கு வரணும். களத்தில் மக்கள் யார் தலைவனும் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த இடத்துல மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார். எனவே மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் அவரே. அவரை வீழ்த்துவதற்கு இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்பதை மட்டும் இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு, எனவே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் இந்த சண்டை உறவெல்லாம் பார்க்காத, களத்துல நீ வா, யாருன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? யாருன்னு பார்த்துக்கலாம். இங்க இப்படி சொல்லி நம்ம எதனா அவங்கள விமர்சனம் பண்ணி இப்ப 2 பேர் சண்டை, அந்த ரசிகர் மட்டும் திமுக சண்டை வந்துட்டோம். சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எதனா ஒன்று பேசிட்டோம். இந்த கள்ளத்துக்கு இந்த பதிவு கூட நான் போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா அவங்கள டீக்ரேட் பண்ணணும், நடிகர் விஜய் அவர்களை டீக்ரேட் பண்ணும், அவர் துவங்கி இருக்கிற கட்சியை டீக்ரேட் பண்ணும், அவருடைய ரசிகர்களை டீக்ரேட் பண்ணும்ன்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. இவன் பிஜேபிக்காரன் அந்த வேலை பார்க்கறான், இவன் ஆர்எஸ்எஸ் காரன் அந்த வேலை பார்க்கறான் சோசியல் மீடியாவில். இதை பார்த்தாலும் திமுக பயப்படாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவருன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவர் இன்னும் எங்கேயோ போறாரு. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் யாருன்னு காட்ட போறாரு. அவர் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் யாருன்னு காட்ட போறாரு. எனவே எங்களுக்கு போட்டி யாரும் இல்லை. மாண்புமிகு நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி, இந்தியாவினிடம் தேச தலைவன் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அவருக்கு போட்டி யாரும் இல்லை. இருப்பினும் அரசியல் கட்சி துவங்கியிருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி பாணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் எங்கள் போன்ற ஊடகவியாளர்கள் சொற்பொழிவாளர்களும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னது போல் உங்களை கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் சந்திக்கும் என்பதை மட்டும் என் பதிவில் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.